Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நமக்கு ஒரு கதை சொல்லும் நேரம். இன்றைக்கி நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னா, நாரதர் பற்றின ஒரு கதை தான். நாரதர் எப்பொழுதுமே நாராயணா நாராயணா அப்படிங்கிற நாராயண நாமத்தையே தான் சொல்லுவார். நாரதர் யாரினுடைய மகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரம்மர் தேவனினுடைய மகன்தான் நாரதர். பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்தவர். ஸோ எப்பொழுதுமே அவர் பிரம்மச்சாரி. நாரதர் ஒரு பிரம்மச்சாரி. சதா சர்வ காலமும் நாராயணனினுடைய திருநாமத்தை தான் அவர் பேசிகிட்டே இருப்பார். பிரம்மதேவர் நாரதர் முன்னிட்ட உட்காந்து பேசும்பொழுது, பெருமாளினுடைய பெரிய பக்தன் யார் அப்படிங்கும்போது நாரதர் நினச்சிக்கிறார், நம்மளை தான் சொல்லுவார். ஏன்னா நம்ம தான் நாராயணா நாராயணான்னு சொல்கிறோன்னு. ஆனால் பிரம்மதேவன் துர்வாச முனிவரை சொல்கிறார். உடனே துர்வாச முனிவர் ரொம்ப கோபமுடையவர். அப்போது இவர் நாரதர் சொல்கிறார், துர்வாசரை எப்படி அப்பா இப்படி சொல்லலாம், அவர் மிகவும் கோபத்துக்கு உள்ளானவர். அதுவும் ஒரு முனிவர் தபஸ் பண்ணணும், ஆனால் அவர் எப்பொழுதும் சாப்பிட்டுட்டே இருப்பார். சாப்பிட்டு அவர் கோபமும் அவருக்கு அதிகமாக இருக்கும். இவரை போய் எப்படி நம்மளுடைய தகப்பன் ஒரு பெருமாளினுடைய பெரிய பக்தன்னு சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவருக்கு ஒரே குழப்பமாக. உடனே பிரம்மதேவன் சொல்கிறார், நீ நேர கிருஷ்ணரிடத்தில் போ, கிருஷ்ணர் இது உனக்கு தீர்வு சொல்வார். சரின்னு நாரதர் நேர கிருஷ்ணர்கிட்ட வரார். கிருஷ்ணர் சும்மா தான் உட்காண்டிருக்கார். ஆனால் ஒரு பெரிய ஏப்பம் விடுறார். வயிறு நிரம்பி விட்டது அப்படின்னு சொல்கிறார். உடனே நாரத முனி கேட்குறார், என்ன கிருஷ்ணா, நீ ஒன்றுமே சாப்பிடல, சும்மா தான் உட்காந்துருக்க, வயிறு நிரம்பி விட்டதுன்னு நீ மிகப்பெரிய ஏப்பமும் விடுறையே, இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை, துர்வாசர் எதை செய்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி அவர் என்னிடத்திலேயே எல்லாத்தையும் போட்டுடுறார். ஸோ அவர் தண்ணி குடித்தாலும் கிருஷ்ணார்ப்பணம், அவர் சாப்பாடு சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம். அதனால் என்றைக்கு பார்த்தாலுமே அவர் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறது எனக்கு வயிறு நிரம்பிடுறது. ஆனால் அவருடைய வயிற்றில் எதுவுமே இருக்கிறதில்ல. அவருடைய முனிவர் அவர் ஒரு பெரிய மாமுனி தான். ஆனால் ஒரு பெரிய மாமுனியாக இருந்தாலும் அவர் எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறதுனால அவரை சார்ந்த அனைத்தும் என்னை சேருகிறது. ஸோ அவருடைய வயிற்றில் எதுவுமே இருக்கிறதில்ல. அவர் தபஸ் பண்ணுறார், அவர் ஒரு முனிவராக இருக்கிறதுனால முழுமையான பலனும் அவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உடனே நாரத முனி தன்னுடைய தவறை உணர்கிறார். அதாவது எதுக்குன்னா, அவருக்கு மிகப்பெரிய கர்வம். தன்னை விட நாராயணன் பெயரை சொல்கிறவர் யாருமே கிடையாது. நான் தான் எப்பொழுதுமே நாராயணா நாராயணான்னு சொல்கிறேன். ஸோ நான் தான் ஒரு மிகப்பெரிய பெருமாள் பக்தன், உலகத்திலேயே என்னை மிஞ்சினவன் யாரும் இல்லை அப்படிங்கிறத நாரதரினுடைய கர்வத்தை பிரம்மதேவன் முறித்தான் அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நம்ம எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், எதுவாக நீ எனக்கு பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம், என்ன நினச்சி நீ ஒரு பத்திரம், துளசி, ஒரு பழம், இதில் ஒரு தீர்த்தம், இது மூணுமே நீ வச்சு என்னை சேவித்தாலே போதுமானது தான். எனக்கு நீ மிகப்பெரிய விருந்து வைக்கணும், இல்லை மிக பெருசாக என்னை நீ பெரிய அளவுக்கு பூஜை பண்ணணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இந்த பத்திரம், பழம் மற்றும் இந்த தீர்த்தம், இது மூன்றும் வைத்து என்னை தினமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னாலே அவளுக்கு என்ன வேணுமோ அவள் வேண்டுவதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ நம்மளுடைய ஒரு பக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, யார் இதை நாரதர் பக்திக்காக தான், நான் தான் மிகப்பெரிய ஒரு பக்திமான், என்னை விட மிகுந்தவன் வேறு இல்லை அப்படின்றது தான் நாரதரினுடைய கர்வமே. ஸோ நாரதரினுடைய கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் பல இன்சிடெண்ட் இந்த கிருஷ்ணரினுடைய லீலைகளில் உண்டு. ஸோ கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறவா எல்லாருக்குமே நீங்கள் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர் அந்த இடத்துல இருக்கார். நம்ம செய்யக்கூடிய பாபங்கள், நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே கிருஷ்ணரை சேரும். அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய பாரம் நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே எந்த ஒரு வேலை செய்தாலும் நம்ம கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா இது இன்னொரு கதையும் உண்டு. இதே மாதிரி தான் ஒரு திருடன் எதை திருடினாலுமே அவன் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி திருடுறான். ஸோ
ஸோ எதுவாக இருந்தாலும் உனக்கு தான் அர்ப்பணம்னு சொல்கிறான் அந்த திருடன். ஸோ அந்த திருடனுக்காக கிருஷ்ணர் வந்து தண்டனையும் ஏற்றுக்கிறார். அப்போ எதுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம்னு என்னிடத்தில் போடும்பொழுது அப்போ தண்டனையும் நான் தானே ஏற்றுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அந்த தண்டனையை ஏற்றுண்டு அந்த திருடனுக்கும் அவர் வந்து மோட்சத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடிய எப்பொழுதுமே ராம் ராம்னு சொல்கிறதோ, ராதே ராதேன்னு சொல்கிறதோ, கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்கிறதோ, நம்மளுடைய தர்மத்தில் சொல்லக்கூடிய இந்த இறைவனினுடைய நாமங்கள். ஸோ நாமங்களுக்கு என்ன பலம்? நீ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம், திருப்பதி போகிறச்சே நம்ம சொல்கிறோம். அந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் அத்தனை அர்த்தமும் அத்தனை விதமான ஒரு பலமும் இருக்குது. புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு பலம். நீ இந்த மலை ஏறும் பொழுதும் சரி, அங்கே இருக்கும் பொழுதும் சரி, கோவிந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது நமக்கு இறைவனுடைய பரிபூரண அனுகிரகமும் கிடைக்கிறது. நமக்கு வந்து ஒரு பெரிய பலம் வந்து வருது. ஸோ உடலாலும் சரி மனதாலேயும் சரி நமக்கு அந்த பலம் வருவதே இறைவனின் நாமத்தில் தான். இறைவனினுடைய நாமங்களுக்கு எவ்வாறாக பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறது. நீங்கள் சாப்பிட உட்காரச்சையும் சரி, தூங்குறச்சையும் சரி, நமக்கு வந்து ஒரு தண்ணி குடிக்கும் போதும் சரி, எந்த ஒரு வேலையை நம்ம ஆரம்பிக்கும் பொழுதும் கிருஷ்ணார்ப்பணம்னு நம்ம சொல்லணும். இந்த கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகிமை வந்து உண்டு. எல்லாமே கிருஷ்ணனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனசு, நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இந்த கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறச்சே கிருஷ்ணர் வந்து நம்ம கூடவே இருக்கார். ஸோ நம்ம செய்கிற வேலைகள் அனைத்துமே அவரை போய் சேரும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்குது. நாங்கள்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வெளியில் கிளம்புறச்சையும் சரி, ஸ்கூல் போகும்போதும் சரி, நடந்து போகும்போதும் சரி, எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க, எப்பொழுதும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லு, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிகிட்டே போ, கோவிந்தா கோவிந்தா சொல்லிகிட்டே போ, எந்த விதமான தடையும் நமக்கு வராது அப்படின்ட்டுன்னு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்குமே நீங்கள் சொல்லி கொடுக்கறது என்னென்னா, ராமரினுடைய நாமத்தில் எவ்வளோ பெரிய பலம் இருக்குது அப்படிங்கிறதும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதோ இல்லை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் நம்ம சொல்லும் பொழுதோ நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. அண்ட் இந்த கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பல விதமான அர்த்தங்களும், அண்ட் கிருஷ்ணர் வந்து எப்படி எல்லாத்தையும் அவரே ஸ்வீகரணம் பண்ணிக்கிறார். நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் வந்து ஸ்வீகரணம் பண்ணிக்கிறார். எந்த ஒரு மனிதன் கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறானோ அவனிடத்தில் கிருஷ்ணர் முழுமையாக இருக்கிறார். அதற்கு தான் இந்த நாரதரினுடைய ஒரு கதை வந்து உண்டு. இந்த மாதிரி பல கதைகள். நாரதர் வந்து தான் ஒரு மிகப்பெரிய பக்தன், பெருமாளினுடைய பக்தன், என்னை மிஞ்சறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் நிறைய இருக்குது. அவருடைய கர்வத்தை வந்து எப்படி பிரம்மதேவன் அடக்கினார் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான சில கோவிந்த பெருமாளினுடைய நாமங்கள், அதில் எப்படி கோவிந்தா கோவிந்தா சொல்கிறது, ராமஜபங்கள் எப்படி சொல்கிறது, கிருஷ்ணனினுடைய பெயரை எப்படி சொல்கிறது, இது எல்லாத்தையுமே சிறு வயதிலிருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு வெளில போகிறோம், கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறோம். போகிறச்சே நம்ம வழியில் டூ வீலரில் யாரையாவது இடிச்சிடுறோம், இல்லை ஒரு சைக்கிளில் போகும்பொழுது ஒரு மாடை தட்டிடுறோம். அப்போ அது நமக்கு பாபம் சேருமா அப்படிங்கும்பொழுது நம்ம கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறச்சே அந்த பாபம் நமக்கு போய் சேராது, அது கிருஷ்ணரை போய் சேரும் அப்படிங்கிறதான் இந்த கதையினுடைய அர்த்தங்களே. அதனால் இந்த ஆன்மீக கதைகள் நம்ம சொல்லும்போது ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு. நம்ம இந்த பகவானினுடைய நாமங்கள் நம்ம சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளில் அந்த பகவான் நாமத்தை சொல்கிறச்சு சுவாமி அதை எல்லாத்தையுமே ஸ்வீகரணம் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னையிலேருந்து நீங்களும் எல்லாத்துக்குமே கிருஷ்ணார்ப்பணம் சொல்லுங்கள். நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுறச்சு நமக்கு இந்த பாபங்கள் எதுவும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்ம அந்த பாபத்தை ஏற்றுக்க வேண்டாம். கிருஷ்ணரின் மீது நம்ம அந்த பாரத்தை போட்டு விடலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பகவானினுடைய நாமத்தில் என்ன மகிமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.